சண்டே சமையலில் நம்ம கிச்சனில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். மட்டன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம 1/2 kg கறி எடுத்துருக்கோம். மட்டன், வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இதில் புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை, கறியை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். தேங்காய், தக்காளி, வெங்காயம் எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு மசாலா தான் ரெடி பண்ணுறோம். மசாலாவுக்கு தேவையான வெள்ளைப்பூடு, இஞ்சி, மிளகு, சீரகம், கசகசா எல்லாத்தையும் முதல்ல நம்ம வதக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெயை கொஞ்சம் விட்டு நல்லா எண்ணெயை விடணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாகணும். சூடாகிட்டு இருக்கு. சீரகம், அடுத்தது கசகசா, எண்ணெய் காணல, அதனால் கொஞ்சம் ஊற்றுவோம் எக்ஸ்ட்ரா. மிளகு, பெருசீரகம், சோம்பு, வெங்காயம் போடணும். வெங்காயத்தை ஒரு 20 வெங்காயம், பொடி வெங்காயம், சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கணும். அடுத்தது தேங்காய் போடணும், தக்காளி போடணும் வதக்குறதுக்கு. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். வெள்ளைப்பூடு, இஞ்சி லைட்டாக வதக்கணும். வெள்ளைப்பூடு இஞ்சியும் போட்டாச்சு. இது போக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் தனியாக வாங்கி வச்சுருக்கோம். அடுத்து தக்காளி போட வேண்டியதான். கொஞ்சம் வதங்கிட்டு தக்காளியை போட்டுட்டு தேங்காய் போட்டாச்சு. கொஞ்சம் வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். தக்காளி காணலை, நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கணும். இங்கே தக்காளி எங்கே எடுங்க. வத்தலும் போட்டாச்சு. நல்லா வதக்கணுங்க. வதக்கி அதுக்கு வந்து சூடு போக வரைக்கும் நல்லா காற்றுல ஆற வைக்கணும். அதுக்கப்புறம் தான் அரைக்கணும். சூட்டோடு அரைக்கக்கூடாது.
நம்மகிட்ட மிக்ஸி கிடையாது, ஜூஸ் போட பிளெண்டர் தான் இருக்குது, அதிலே அரைக்கலாம். பாத்திரத்தில் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் சூடாகணும். ஃபஸ்ட்டு ஜீரகம் போட்டோம். ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை போட்டாச்சு. அப்புறமா வெங்காயம், மீதி உள்ள வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதக்கணும். தக்காளி போட்டுடலாம், மீதி உள்ள தக்காளியை. அதுக்கப்புறம் நம்ம கடையில் வாங்கி வச்ச மசாலா ஒவ்வொன்றா போடலாம். மட்டன் மசாலா இருக்குது, பொடியாக தான் வாங்கியிருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த வாடை போகாத வரைக்கும் நல்லா வதக்கணும். பச்சை வாசனை இருக்கக்கூடாது. மட்டன் பொடி சேர்க்கலாம். 50 கிராம் வந்து 1 கிலோக்கு, 20 கிராம் வந்து அரை கிலோ. அடுத்து மல்லிப்பொடி சேர்க்கணும். சூடை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அடி பிடிச்சத விடாது. மல்லிப்பொடி எடுங்க. மல்லித்தூள், சக்தி மல்லித்தூள் தேவையான அளவு சேர்க்கணும். அடுத்து நம்ம மசாலா வச்சுருந்தோம்னா அதை சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வதக்கணும், அந்த பச்சை வாசனை போக வைக்கும். அடி பிடிக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேணால் மூடி வச்சிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. கறி சேர்க்கணும். மட்டன் 1/2 kg. மூடியை போட்டு நல்லா வேகட்டும். நல்லா கிண்டி விட்டுட்டு அப்போ தான் நல்லா மசாலா சேரும். கிண்டி விட்டு மூடியை போட்டு வேண்டியதான்.
என்னன்னா மசாலா கரெக்டாக போட்டிருக்கீங்க. இப்போது மூடியை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கும்போதே கிழங்கு போட்டோம். நல்லா கிழங்கு நல்லா வந்துட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். மட்டன் குழம்பு, சாதம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தலாம் ஆனியன் வெங்காய பச்சடி. வாங்க சாப்பிட போகலாம்.